உப்மாவை ஒதுக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? உப்மான்னு பேர் கேட்டாலே குழந்தைகள் தெரிச்சு ஓடுவாங்க, பெரியவங்களோட முகம் மாறும். குறிப்பா வேலைக்கு போகும் பெண்கள் இருக்கிற வீட்ல உப்மா முக்கிய உணவாக இருக்கும். ஏன்னா உப்மாவை 10 நிமிஷத்துல ஈஸியா ரெடி பண்ணிடலாம். ஜவ்வரிசி, பிரெட், கோதுமை ரவை, அரிசி, சேமியான்னு விதவிதமா இதை வச்சு உப்மா பண்ணலாம். எதுல உப்மா பண்ணாலும் உப்மா பேர் கேட்டாலே 10ல 5 பேருக்கு அந்த உப்மாவை பிடிக்காது. உப்மாவோட பூர்வீகம் சரியா தெரியல. கன்னடால உப்மாவை உப்பிட்டுன்னு அழைப்பாங்க, தெலுங்குல உப்மாவை உப்பிண்டுன்னு அழைப்பாங்க, மலையாளத்துல உப்மாவை உப்பு மாவுன்னு அழைப்பாங்க, மராத்தியத்துல உப்மாவை உப்பிட்னு அழைப்பாங்க, ஹிந்தில உப்மாவை உப்மான் தான் அழைப்பாங்க. உப்மாவை ஏன் ஒதுக்க வேண்டாம்னு சொன்னா 100 கிராம் உப்மால 222 கலோரி, 3.3 கிராம் கொழுப்பு, 40.2 கிராம் கார்போஹைட்ரேட், 7.25 கிராம் புரோட்டீன், 1.6 கிராம் சர்க்கரை இருக்கு. காலையில உப்மா சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா சுறுசுறுப்பா இருப்பீங்க. ரவா உப்மா சாப்பிட்டீங்கன்னா எலும்பு அடர்த்தி ஆகும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், ரத்த சோகை வராம தடுக்கும். இன்னும் பல விஷயங்கள் சொல்லலாம். அதனால தான் சொல்றேன், உப்மாவை ஒதுக்காதீங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.